சமாதி தான் நான் பிறந்தேன். இது வந்து மக்கள் அறிய தானே வேணும். நல்லூரை பற்றி உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள். மனிதர்களுடைய உண்மையான அந்த எலும்புகள், உண்மையான அந்த மண்டையோடு போல இருக்கிற அந்த எலும்புகள், உண்மையான எலும்புகளோட நல்லூர் கந்த சுவாமி கோயிலுக்கு வந்த சித்தர். அந்த சித்தர் யாரு, அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார்? இது உண்மையான மனிதர்களுடைய எலும்புகளிலே செய்யப்பட்ட அகோரிகள் அணிகின்ற அந்த மாலை. இது தொடர்பாக எல்லாம் கேட்க போகின்றோம், மிக அருகிலே பார்க்க போகின்றோம். அது உண்மையிலே இப்படியானவர்களை சந்திப்பது என்பது நீங்கள் இந்தியாவில் தான் இந்த நேர்காணலை பார்த்துருப்பீங்க, இந்தியாவினுடைய சேனல்களில் இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க. இலங்கையிலேயே வந்து இவர்கிட்ட மட்டும்தான் இந்த மாலை இருக்குன்னு சொல்றாரு. இவரை பற்றிய ஒரு நேர்காணல் நல்லூரில், அதை விட முக்கியமாக ஒரு சித்தர், நல்லூரில் வாழ்ந்திருந்த சித்தருடைய குடை, இந்த குடை தொடர்பாக பார்க்க போகின்றோம். அடுத்து இது ஒலி எழுப்புற இந்த கருவி, இதை தொடவே சொல்லறிக்குது, இந்த கருவி தொடர்பாகவும் பார்க்க போகின்றோம். வாங்க பார்க்கலாம். இதோட யூடியூப் சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திலே ஒரு சித்தர் ஒருவர் வந்திருக்கிறார். அவர் சித்தர் மட்டுமல்ல, குடை சுவாமி. அவருடைய குடையை அவர் வைத்தார். குடை சுவாமிகள் என்பவர் வந்து நல்லூர் ஆலயத்திலே ஆரம்ப காலங்களிலே இருந்த சித்தர்களில் ஒருவர். அவரை தெரியாத ஆக்களே இல்லை. குடை சுவாமி தான் அவருடைய பேர். முதல்ல அந்த குடை சித்தருடைய அந்த குடை, அதை முதலில் நாங்கள் பார்க்கலாம். பார்க்கலாம் தான். இதான் அந்த குடை. இந்த குடையை பார்த்தீங்கன்னு சொன்ன, இப்ப இது அவர் பாவித்த குடை, மிகவும் அவதானமாக ஐயா வைத்திருக்கின்றார். அந்த குடையினுடைய தலைப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா கழுகு. ஒரு குடைக்கு கழுகு. மற்ற குடையை பாருங்க, அலங்காரத்தை பாருங்க. அதோட உள்ள மயிலிறகை, வேல் எல்லாம் வைத்திருக்கிறது. இது சித்தர் கைப்பட வைத்த குடை, அதாவது குடை சுவாமி. அது நான் கையால் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதனோடு சேர்ந்து சிவனுடைய வாத்தியம், அதோட ஓசை ஒன்று வித்தியாசமாக இருக்கும். அந்த ஓசை ஒரு கையில் காட்டு. நாதம். இது ஒரு சிவன் கையிலே வைத்திருக்கின்ற. இதை பற்றி ஒரு சொல்லுங்க. இது வந்து இதில் சேர்ந்தவனே மக்கள் பயப்படுங்க, அப்படி பப்ளிக்கை சொல்லலாமா? சொல்லுங்க என்ன. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்த வந்து அங்கே 2 இடத்துல வந்து இது வந்து பழமுதிர். பழமுதிரண்டா வந்து வயசான 85 வயது 90 வயது அப்படியான வீட்டுக்கு கலந்துறாக்கள் மண்டையை போடுறாங்க. இதை ஊதுனு இப்போ நான் 4 பக்கம் ஊதுனா 4 பக்கமும் சீக்கிரம் எரிஞ்சு பண்ணி வருது, மரணம் அடைஞ்சிட்டாங்களா அவங்க. இதை ஊதி ஊதுனு அப்புறம் சத்துருவலை சங்காரம் பண்ணுறது கேட்டா. இது வந்து வயசான ஆக்களை இனி அந்த நேரம் வந்து ஆக்களுக்கு மரணம் இல்லையே, இறப்புல சொல்லி விடுறேன். 100 வயது மட்டும். இப்போ காயூர், பழமுதிரி, பெஞ்சூர், பூ 2 வாரம் வள்ளுவர் ஊறி போகிற ஊதி தான் இது. திருவள்ளுவர் நாடகம் வந்து மணி கேள்விப்பட்டீங்களா? அறிஞ்சிருப்பீங்க. இனி அங்கே சித்தர் என்னட்டு சொல்லுவார், சில டைம் உனக்கு என்ன பிரச்சனை வந்தால் திருவள்ளுவர் நாடகத்தில் அம்பட போடாமட்டு நீ ஆள் மாறன்ட்டு எனக்கு. நான் சொல்ல அம்பட்டோடனே அந்த இதில் நாடகம் பிடிச்சிடும், திருவள்ளுவர் நாடகம். அது மாதிரி இந்த ஊரியும் ஊதி காட்டுங்க இருக்காங்க. ஊதி நல்லூரில் சித்தர் ஊதிய ஒலி எப்படி இருக்காங்க? சரியான ஒரு வித்தியாசமான ஒரு ஒலி. இது கைராம யாத்திரை போக்குல கொண்டு போய் பிரம்ம முகூர்த்தம் மட்டும் 4 மணிக்கு அலர்ட் ஜனங்களை ரெடி ஆகுங்க போகிறது நடந்து அலர்ட் பண்ணுறது. உங்களுடைய அறிமுகம், உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊரிலிருந்து வாரீங்க? நான் வந்து மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டம் காரரி என்ற இடத்துல நான் ஒரு சர்வமர பீடம் உண்டு நான் வச்சிருக்கேன். அது தான் ஒரு காணி ஒன்று எடுத்து வாங்கி சர்வமர பீடம் பண்ணி தந்த காணியை மக்களுக்கு யாவருக்கும் புகழாக அந்த இடத்த நான் வழிபட்டு கொண்டிய இத்தனை வருஷ காலமாக நான் அந்த கோயில் 20 வருஷ காலத்துக்கு தானம் தான் கொடுக்க அன்னதானம் கொடுத்து வழிபட்டு தியான வழியும் யாகமும் நான் செய்கிற. ஐயர் பூஜை இல்லை, நான் மாய் கட்டி பூஜை செய்கிறேன். நீங்கள் ஒரு சித்தர். மௌன பூஜை. நீங்கள் ஒரு சித்தர்.
நீங்க ஒரு சித்தருடைய கல்லறையில் பிறந்தது ஆமா, நான் வந்து சித்தானக்குட்டி சுவாமி என்ற அந்த பரவலியமான அவர் சமாதியில நான் பிறந்தேன். என்ற தாய் பெற்றெடுத்த சமாதியில பிறந்த சித்தர் இவர். சமாதியில பிறந்த என்ன எடுத்தா அதுல இருந்து எனக்கு பிறப்புல இருந்து இந்த ஒரு ஆன்மீகம் இப்படியான ஓடத்துக்குள்ள வந்து எல்லாம் பிறப்பறது இப்படி ஒரு வழியில போய்கொண்டு. அது போல இந்த குடை, இவருடைய குடை உங்களுக்கு எப்படி கிடைச்சது, எப்படி உங்களுக்கு வந்தது? அவர் எனக்கு உயிருடைய சந்தவர். உயிருடைய சொன்னார், மனித நீ வச்சு கொள்ளவர் இதுக்கு போற ஒரு 50 கூட நேற்று கிட மாட்டீங்க எல்லாம் ஆலயத்தில் இருக்கு கோயில். அது வந்து அந்த கொடையை கொடுப்பேன், ஓடுற வந்தா கொடுப்பேன். அவர் சொல்லி வேற என்ன இருக்கிற குடு கேட்டா அதை கொண்டு நிறைய கொடை கொடுத்துருக்கேன் மக்களுக்கு. மக்களுக்கு நிறைய கிழக்கு மாநிலத்துக்குள்ள நிறைய கொடை கொடுத்துருக்கேன். மக்கள் வீட்டு வழியே இதுல இருக்கிற இந்த மாலையை சுமந்து காட்டுங்க. இதுல என்ன மாலை, இது வித்தியாசமாக? இது இந்தியாவில் வந்து அகோரியல் காசில தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்க்க எல்லாம் மண்டையோடு பாத்தீங்கன்னா இதுல உண்மையான மனுஷ எலும்புல செய்தது. மனுஷ எலும்பு, ஏன்னா மனுஷ எலும்பு அரைச்சி செஞ்சது. மனுஷ மண்டோடு பெருசு தானே, அதை அரைச்சி இந்தியாவோட காசில அகோரியல் போடுறது. இது வந்து விரல் எலும்பு. விரல் எலும்புண்டா செத்த அகோரியல். அங்க வந்து இந்தியாவில் எல்லாம் வந்து அந்த காசில வந்து மனுஷனை தான் சாப்பிடுறோம். மற்றது இந்த சுடலை சாம்பல் தான் பஞ்சாபுரா கரைஞ்சி. ஒரு அகோரிகளுடைய எலும்போட நல்லூருக்கு வந்திருக்கீங்க. அது எல்லாம் ஒன்றுதான், சிவமும் ஒன்றுதான், தவமும் ஒன்றுதான். வித்தியாசம். நான் இதெல்லாம் வந்து இந்தியாவிலே அந்த நேர்காணல் செய்வார்கள் அகோரிகளை. அதை தான் நான் இதை பார்த்துருக்கிறேன். படிவா கிட்ட நல்லா ஜூம் பண்ணுங்க. நான் நிறைய காலமாக நான் வந்து இது போட பயம் இல்லையா உங்களுக்கு? இல்லை, இது போட்டு இது வந்து எங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தருது உடம்புக்கு. இது போட்ட பிறகு எனக்கு ஒரு 18 பொடியம்மா இருக்கேன். நான் இதை போடாமட்டா சோறுட்டேன். இது வந்து எந்த நேரம் நடப்பேன், இன்னொரு நடக்க மாட்டாங்க. அப்படி நடப்பேன், இன்னொரு நடந்து வரனா ஓடி வரணும். அவர் ரெண்டு நடக்கி அது இந்த மாலா என்ன ஓட வைக்கும். சித்தர் எல்லாம் வந்து இப்ப கதிர்காம பாத யாத்திரை எல்லாம் போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்படி இலங்கையில பல சித்தர்கள் வாழ்கிறார்கள். அதிலே இன்றைய நாள் நான் ஒரு சித்தரை சந்தித்து இவ்வளவு நேரம் உரையாடி அது ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது நல்லூருக்கு வந்திருக்கிறீங்க. நல்லூரை பற்றி உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து விடுங்க. மங்களமா இருக்கு இந்த இடம், மங்களமான முருகப்பெருமான் பேசுறாரு. இவ்வளவு 1000 மக்கள் எடுத்துக்கொண்டு இங்க வந்து பிரார்த்திக்க வைக்கிறோம்னா உச்சரமா பேசுறாரு அவர். இதுக்குள்ள வந்து போனா மக்கள் நோய் குணிகள் தீரும், கஷ்டங்கள் தீரும், துன்பங்கள் தீரும், துயரங்கள் தீரும். இது கண்டாவது முருகப்பெருமான் அவங்களை கையில தூக்கி தர மாட்டாரு, தூதுவரை வைப்பார் அவர். அந்த தூதுவர்களை சந்திக்கணும். அந்த தூதுவர்கள் ஒரு ஆள் தான் நாங்களும். அப்படி அந்த தூதுவர்களை சந்திச்சு பெற்றுட்டு போக வேண்டிய இறைவனாக. உண்மையிலே திருப்பி முருகா காட்டுறேன், கொஞ்சம் வடிவாகும். தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்க்கலாம். உண்மையான மனித எலும்புகள், உண்மையான இது என்ன? இது இந்தியாவில் இது வந்து சிவசின்னம். சிவசின்னம் மாசப்புற ஒரு முகம். இதுல செப்பால இதுதான் சிவனுக்கு சிவன் சின்னம். இது உற்சாட்சியம் வித்தியாசமா இருக்கு. இது மாசப்புற ஒரு முகம். ஒரு முகம் மாதிரி இருக்கு. ஒரு முகம் ஒரு மாசப்புற 2 முகம்டா சிவசக்தி என்று 2 இருக்கும். இது எனக்கு உண்மையிலேயே ஐயா, இது உண்மையிலே நான் முதல் முறையா பாக்குறேன். இதை நீங்க இலங்கையில எங்கண்டா நான் காட்டினீங்கடா உங்களுக்கு நான் 1 கோடி ரூபாய் காசு தருவேன். இல்ல நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. இப்படி மாலை வாங்கினீங்கடா நீங்க எங்கேயுமே வாங்க. இந்தியா போன பொழுது உங்களுக்கு அங்க அகோரியல் போட்டு காசிக்கு போனீங்களா? காசிக்கோ. இது வந்து வாங்கிடாம இந்த மாலை எடுக்கா கொண்டாங்க. உருளம் இல்ல மாதிரி அது இருக்கம்மா. சும்மா ரப்பர் அடாத ரேஞ்சி வச்சுப்பாங்களம்மா. ஒரிஜின வடிவாக மண்டையோட பாருங்க. ஒரிஜின சாமான் எடுக்கிறாரு. ஒரிஜின மண்டை மதிக்கிறேன்னு தெரியாம அரைஞ்சிக்கிறது. இந்த மண்டையோட பாருங்க ஒரு பீனல் விழுந்துக்கு பாருங்க. இந்த பீனல் வெடிப்பு மாதிரி. அதே அந்த வெடிப்பு வந்தது. அந்த வெடிப்பு அதான் அந்த ஒரிஜின மண்டையோட செய்யறது. பீனல் வர்றது அம்படி. இது மண்டையோட்டில் செய்ததோ? என்னையா சொல்றீங்க? மண்டையோட அரைச்சி செய்யறோம். முகத்தை காட்டுங்க இருக்கு. அந்த மண்டையோட முகத்தை அப்படிங்கப்பா பாருங்க. அப்படி வச்சிருங்க. இங்க பாருங்க மக்களே. நல்லூருக்கு வந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி. பல சித்தர்களோட நாங்கள் உரையாட போறோம் நல்லூர்ல.
சில பகிர்வுகளையும் நான் இப்படி பகிர்ந்து கொண்டு வரேன். மக்கள் அறியட்டுமே அற்புதங்களை மக்கள் அறியத்தானே வேணும். எல்லா மக்கள் அறிஞ்சு எதுவும் அவங்க வந்து சந்திச்சு அவங்களோட வடிகள் எடுத்துட்டு போகுது. சரி, நன்றி ஐயா. நன்றி மக்களே.